So next topic is the data transfer. Okay, data transfer from the mobile host. So if foreign agent, this is the foreign agent, FA is the foreign agent. Okay, so foreign agent detects packet loss on the wireless link. Okay, எப்படி packet loss வந்து கண்டுபிடிப்பாங்கன்னா சீக்வன்ஸ் நம்பர், இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பேக்கெட்டுக்கும் சீக்வன்ஸ் நம்பர் போட்டு சென்ட் பண்ணுவாங்க. 1 to 10 ஏதாவது ஒரு நம்பர் வந்து இன் பிட்வீன் மிஸ் ஆகிருக்கு ரிசீவர் சைட்னா they will come to conclusion that the packet is lost அப்படின்னு, இல்லைன்னா அக்னாலஜ்மெண்ட் வரலன்னா பேக்கெட் லாஸ்ட் அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுலேருந்து நடக்குது, பேக்கெட் டேட்டா எதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஒரு மொபைல் ஹோஸ்ட்லேருந்து தான் வந்து டு தி அனதர் மொபைல் ஹோஸ்ட் வந்து பேக்கெட்ஸ் ஆர் டேட்டாஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங். ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோப்பிங் டிசிபி டஸ் நாட் சொல்யூட் தி ஒயர்லெஸ் லிங்க் ஆஸ் குட் அஸ் தி ஐடிசிபி. முன்னாடி பார்த்துருப்போம் ஐடிசிபி. ஓகேவா? ஸோ ஸ்னோப்பிங் டிசிபி என்னென்னா ஐசோலேட் பண்ண மாட்டேது ஒயர்லெஸ் லிங்க்கு. ஐடிசிபி பண்ண மாதிரி ஸ்னோப்பிங் டிசிபி பண்ணலை. ஓகே, அதே மாதிரி ஸ்னோப்பிங் மைட் பி அ wires depending upon wireless depending upon the encryption ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து இட் இஸ் ஒயர்லெஸ்ஸாகவும் வந்து இட்ஸ் தேர். ஓகே, அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் ரெக்கவரி ஃப்ரம் தி ஒயர்லெஸ் லாஸஸ், ஹை த்ரூபுட் கேன் பி ஆன்சர்டு, எண்ட் டு எண்ட் செமான்டிக் வந்து ரிட்டைன்ட் ஆகுது, தென் சேஃப் ஸ்டேட் அட் தி பேஸ் ஸ்டேஷன். ஓகே, சாஃப்ட் ஸ்டேட் அஃபெக்ட்ஸ் தி பர்ஃபார்மன்ஸ் பட் நாட் தி கரெக்ட்னஸ். ஓகே, these are the advantages. So next is the mobile TCP. So dropping packet due to handover. Okay, handover to receiver. Okay, or a higher bit error rate is not the only phenomenon of the wireless link. Okay, and the mobility. A TCP sender tries to retransmit data controlled by the retransmission timer double with unsuccessful retransmission attempt up to a maximum of 1 minute. So up to 1 minute தான் வந்து they can do it. Okay, retransmission attempt வந்து 1 minute தான் அவங்க ரிட்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகேவா? தி ப்ராக்ஸின்னு ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க, ஹேஸ் டு பி பஃபர்டு மோர் அண்ட் மோர் டேட்டா. ஸோ தி லாங்கர் பீரியட் ஆஃப் தி டிஸ்கனெக்ஷன் தி மோர் பஃபர் இஸ் நீடட். ஸோ நிறையா வந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும், டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குன்னா ஸோ பஃபரோட சைஸும் வந்து வி நீட் அ மோர் பஃபர் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து நீடடாக இருக்கும். ஓகேவா? Subjective of the mobile TCP to prevent the center window from the shrink of the bit error or disconnection but not congestion cause current problem. Okay, next to improve overall throughput to the lower the delay to maintain the end to end semantic or the transfer of the TCP எதுக்கு to provide the more efficient handover. So hard handover இருக்கக்கூடாது, efficient handover should be there. Then adapted to the problems arising a situation at that situation arise our problem வந்து we have they has to address it and adapt it. Okay, next mobile TCP working. So mobile TCP splits the TCP connection. Already பார்த்தா TCP connection split பண்ணலான்ட்டு. Okay, two parts as the ITCP does. Okay, so an unmodified TCP is used on the standard host connection which an optimizing TCP is called as the SHMH connection. Okay, இதில் SH என்ன பண்ணுவோன்னா மானிட்டர்ஸ் என்ன மானிட்டர் பண்ணுவோம், ஆல் தி பேக்கெட் சென்ட் டு தி MH and the acknowledgement written from the MH. ஓகேவா? if the SH did not receive an acknowledgement வரலன்னா ஸோ என்ன அசியூம் பண்ணிப்பாங்க, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, பேக்கெட்டே போகலை. அது நம்ம யூஸ்வலாக பார்க்குற சினாரியோ தான் that they will assume it. So if the clocks chooses the sender by setting sender window size to 0வா செட் பண்ணி வந்து they will choose it. ஓகேவா? ஸோ விண்டோ சைஸ் எதுக்கு 0 செட் பண்ணுறாங்கன்னா ஃபார் ஃபோர்ஸிங் தி சென்டர் டு கோ இன் டு தி பர்சிஸ்டன்ட் மோட் போகிறதுக்காக they are setting to the 0 mode. Okay, so this means the sender will not try to transmit. Okay, any data வந்து transmit பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் 0 அந்த சைஸ் பார்த்துட்டாங்கன்னா. சரியா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா it maintains the TCP end-to-end semantic as like okay above. The SH does not send any acknowledgement itself but forwards the acknowledgement from the MH.
the MH is disconnected, it avoids useless retransmission. Clear? So slow start or a breaking connection by simply shrinking the window size to the 0. Okay, so since it does not buffer the data in SH as ITCP it does not necessary to forward the buffer to the new SH does not need to forward it. ஸோ பிட் எரர் ப்ரொபகேட்டட் டு தி சென்டர். ஓகேவா, பிட் எரர் ரேட் இங்கே ஹையாக இருக்கும். ஓகேவா, அது ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ். தென் modified TCP on its wireless link not only requires modification but also software updates. Okay, protocol software updates needed சரியா. ஸோ நெக்ஸ்ட் fast transmit or fast recovery. ஸோ இது transmission லேயரோட ஒன் ஆஃப் தி மெயின் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சென்டர் ஸ்லோ ரிசீவர் அந்த கான்செப்ட். ஓகேவா, ஸோ இங்கே ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிட் ஃபார் ஃபாஸ்ட் ரெக்கவரி பார்ப்போம். ஸோ சேஞ்சஸ் ஆஃப் ஃபாரின் ஏஜென்ட் ஆஃபன் ரிசல்ட்ஸ் இன் பேக்கெட் லாஸ். ஓகேவா, ஆஃபன் நம்ம ஃபாரின் ஏஜென்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பேக்கெட் லாஸ் ஆகும். ஸோ டிசிபி ரியாக்ட்ஸ் வித் தி ஸ்லோ ஸ்டார்ட் ஆல்தோ தெர் இஸ் நோ கன்ஜெஷன். ஓகே, ஸ்லோ ஸ்டார்ட் force fast retransmit. As soon as the mobile loss has been registered with a new foreign agent, then the mobile node sends duplicated acknowledgement on purpose. Clear? This forces the fast retransmit mode at the communication partner. So additionally, TCP on the MH is forced to continue sending with the acknowledgement with the actual window size, not 0 செட் பண்ணால் ஆக்சுவல் விண்டோ சைஸ்லேயே they are sending it. ஓகேவா, ஸோ சிம்பிள் சேஞ்சஸ் ரிசல்ட் இன் சிக்னிஃபிகண்ட் ஹையர் பர்ஃபார்ம். ரொம்ப சேஞ்சஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ டூப்ளிகேட் அக்னாலஜ்மெண்ட் தான் ஆன் பர்பஸாக சென்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? ஃபாஸ்ட்டாக ரீட்ரான்ஸ்மிட் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஓகேவா, அது ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ஃபர்தர் மிக்ஸ் ஆஃப் டிபி அண்ட் தி TCP as transparent approach. Okay, so transmission or the timeout freezing. So mobile has been disconnected for a long time, no packet exchange possible. That is tunnel disconnection due to with the higher priority traffic. So tunnel la நம்ம data tunnel encapsulation previous sessionல பார்த்தோம். ஸோ அங்கே traffic ஏதாவது அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரியாரிட்டி பேஸில் traffic மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ எல்ஸ் இட் வில் டிஸ்கனெக்ட். ஓகேவா, வித் certain time period. அதான் time out freezing. So TCP freezing, MAC layer is often able to detect interruption in advance. So MAC can inform TCP layer of the upcoming loss of connection. Okay, so என்ன பண்ணுவாங்க, MAC layer is one of the medium access control layer சொல்லுவாங்க. It's very important thing. Okay, is often able to detect another interruption in advance. Okay, so any disturbance, any interruption என்ன occur ஆக போதோ அது முன்னாடியே அவங்க advance they can know it. Okay, so MAC can inform. அப்போ என்ன பண்ணுவாங்க, TCP லேயர் இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ் ஆஃப் கனெக்ஷன் வரும்ன்றதை முன்னாடியே சொல்கிறதுனால TCP அந்த டைம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகே, அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் இன் redundant of the data. I'll tell what is that advantages later. Okay, disadvantage, TCP on the mobile host has to be changed. Mechanism depends on MAC layer. ஸோ இப்போ மேக் லேயர் தான் டிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரைட்டா. ஸோ அப்போ மேக் லேயருக்கு ஏற்ற மாதிரி டிசிபி அவங்க மெக்கானிசம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செலக்டிவ் ரீட்ரான்ஸ்மிஷன். ஸோ ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு அகெயின் அவங்க கேட்குறாங்க எனக்கு இந்த பேக்கெட் லாஸ் ஆகிடுச்சுனாலும் ஸோ செலக்டிவாக தான் we have to retransmit it. எதை கேட்குறாங்களோ அதுதான் நம்ம ரீட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ இப்போ 1லேருந்து 10 சீக்வன்ஸ் நம்பர் போட்டு we are sending itனா இப்போ 9 லாஸ்ட் ஆகிடுச்சு, மீதி 10 போயிடுச்சு. அகெயின் அவங்க கேட்குறாங்கன்னா 10மே அனுப்பக்கூடாது, we have to send only the 9th thing. Okay, so this approach is obvious as sender retransmit only the last packet. Advantage தான், correct. Disadvantage பார்த்தீங்கன்னா more complex software on the receiver side because more buffer is necessary to resequence data. ஸோ அதுதான் வெயிட் பண்ணணும், ரீசீக்வன்ஸ் பண்ணணும், அது டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா 9 லாஸ்ட்டாக வருது. இப்போ இப்போ 10ல் 6, 7, 9
லாஸ்ட் ஆகிடுது, திரும்ப கேட்குறாங்க, திரும்ப சென்ட் பண்ணுறாங்கன்னா அகெயின் என்ன பண்ணணும், ரிசீவர் சைடில் 6, 7, 9 வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் கரெக்ட் ஆர்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அது அட்வான்டேஜஸாக இருக்குது. Transaction oriented TCP. So using TCP now requires several packets over the wireless link. Okay, so first TCP uses three-way handshake method. Okay, அதெல்லாம் பார்த்தோம், நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்லேயே பார்த்துருக்கோம். So at least one additional packet is usually needed for transmission of the request, and requires 3 more packets to close the connection via the three-way handshake method. Okay, so இந்த diagram வந்து I'll give from book. Okay, அதை போட்டுட்டு I'll explain three-way handshake method நான் explain பண்ணுறேன் bro. சரியா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ப்ராசஸ் பார்த்தோன்னா RFC 3135 வந்து இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ப்ராசஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி கீ ஃபீச்சர் ஆஃப் ப்ராக்ஸி இஸ் தி டிரான்ஸ்பரன்சிக்கு வெளிப்படையாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி எண்ட் சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ராக்ஸிஸ் ஆர் டிபிக்கலி யூஸ்டு ஃபார் தி லோக்கல் ரீட்ரான்ஸ்மிஷன், லோக்கல் அக்னாலஜ்மெண்ட், டிசிபி அக்னாலஜ்மெண்ட், ஃபில்டரிங் எல்லாமே. ஸோ ப்ராமினென்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இன்டர்நெட். Okay, so figure பாருங்கள், the general architecture of wireless system connects via the proxy with the internet. So mobile system communication partner between the internet and between the proxy setting. Okay, performance enhancing proxies. Clear? So usually performance clear தான் இருக்கும், அதை நம்ம இன்னும் enhance பண்ணுறதுக்கு we are using the performance enhancing proxies. Okay, so we have completed unit 5 and the three-way handshake method. I'll explain it. Okay va? So unit 5 என்ன பார்த்தோம், ரொம்ப ஈஸி, ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். ஓகேவா? I'll recall it. ஃபஸ்ட்டு மொபைல் டிரான்ஸ்போர்ட் லேயர், அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, டிசிபியோட பேசிக்ஸ். ஓகே, விண்டோனா என்ன, கன்ஜெஷன் விண்டோ, டிசிபி விண்டோ 2 மார்க்ஸில் வரும். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் டிசிபி, ஸ்லோ ஸ்டார்ட் அல்காரிதம். ஓகேவா? தென் இன்டைரக்ட் டிசிபி, ஐடிசிபி. தென் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து மொபைல் ஹோஸ்ட்டுக்கு எப்படி பண்ணுறது, மொபைல் டிசிபி. ஓகே, அப்ஜெக்டிவ் மொபைல் டிசிபி, எப்படி டிசிபி ஒர்க் ஆகுது. தென் டிஸ்அட்வான்டேஜஸ், ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிட்டர், ஃபாஸ்ட் ரீட்ரான்ஸ்மிட்டர், டைம் அவுட் ஃப்ரீசிங். ஓகேவா? செலக்டிவாக ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது, transaction oriented TCP. ஓகேவா? அதான் 3-way handshake method. லாஸ்ட்டாக வந்து performance enhancing proxies. ஓகே, இதோட வந்து நம்மளுக்கு யூனிட் 5 வந்து கம்ப்ளீட் ஆகுது. கிளியர்? If so any doubt please kindly ask me. Okay, take care.